ஹதீஸை விவாதங்கள் செய்தவர்கள். புகாரி நூல்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, 7500 மேற்பட்ட செய்திகள். அந்த ஹதீஸை வந்து ரொம்ப தர்க்க ரீதியா யாரெல்லாம் விவாதம் பண்ணியிருக்காங்கன்னா, தாரகுத்னி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, அப்புறம் வந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி, அடுத்து வந்து நவவி, அப்புறம் இப்னு தைமியா, இவங்க எல்லாம் பெரிய மார்க்க மேதைகள். இவங்க என்ன தெரியுமா சேர்ந்திருக்காங்க, சுமார் புகாரி நூலில் 200 ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காங்க, சனது சரியில்லை என்று விவாதித்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஹதீஸை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். முக்கியமான ஒண்ணு 200 சுட்டி காட்டினா இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு நூலே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஹதீஸை வைக்கிறாங்க பாருங்க, அதையும் பார்த்துடணும்ல. புகாரில வரக்கூடியது அழுவுறது, எபுக்கா அகுலகு அலைஹி. ஹதீஸை நல்லா கேட்டுக்கிறங்க, வேடிக்கையா இருக்கும். எப்படி என்று கேட்டால், ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க குடும்பத்துல, சரிங்களா? குடும்பத்துல ஒருத்தர் இறந்ததுக்காக குடும்பம் என்னது, குடும்பம் அழுதால் அவரை வந்து அல்லாஹ் தண்டிப்பான். எப்படிப்பட்ட ஹதீஸ் பாருங்க. அதாவது எங்க வாப்போ இல்ல உங்களுடைய உறவினர்களோ ஒருத்தர் தவறி போயிட்டாங்க, அவங்க உட்கார்ந்து அழுகுறாங்க. அழுதா என்னவா, அந்த அழுதவரை அல்லாஹ் தண்டிப்பானா இருக்கு. இத வந்து சர்ச்சை செய்யறாங்க. நான் சொன்ன இந்த 4 நபர், இந்த ஒரு ஹதீஸே இல்ல, சுமார் 200ல முதல் இடமா என்ன சொல்றாங்க, அதாவது அகுலகு அலைஹி, ஒரு இறந்தவருக்காக குடும்பத்தில் அழுதால் அவர் தண்டிக்கப்படுவார். விளங்கிக்கிட்டா? குடும்பம்னா அண்ணன், தாய், தம்பி, நண்பன், யாரா இருந்தாலும் சரி அழுவே கூடாது, அப்படியே நிக்கணும் கல்லு மாதிரி. அப்போ அவனுக்கு என்ன கிடையாது, தண்டனை கிடையாது. அழுதுட்டா என்னது தண்டனை. எப்படி இது சாத்தியப்படும்? சாத்தியப்படாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகன் இப்ராஹிம் இறந்து போகும் பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள், நபிமொழி இருக்கு. அப்ப அந்த நபி இப்படிதான் சிந்திக்கணும். அப்ப இது வந்து ஒரு ஆதாரம் பெற்ற செய்திங்கிறது. இதே மாதிரிதான் எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிறோம். தன் மகன் இறந்து போச்சுல கண்ணீர் வடிக்கிறாங்க. என் உள்ளங்கள் வலிக்கிறது, கல்வி எகுதனும், உள்ளங்கள் வலிக்கிறது, கண்கள் தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது, உன்னுடைய இழப்புக்காக நான் ரொம்ப வாடுகிறேன் என்று நபிகள் நாயகம் அப்படி அழுததாக நபிமொழி இருக்கிறது. அப்படி நபிமொழி இருக்கத்தக்க அப்ப இப்படி ஒரு நபிமொழி வந்தா என்ன செய்யணும்? புகாரில வந்திருக்கு. நாம அதை என்ன செய்யணும்? டவுட்டாக பார்க்கணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரப்புள்ள இருந்தாங்க, பேரப்புள்ள வைத்த வழியில துடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அழுத உடனே நபிகள் நாயகத்திட்ட வந்து சகாபிகள் கேட்கிறாங்க, யார சூழலா நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்டது, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு கருணை உள்ளம் கொடுத்திருக்கான், உனக்கு கருணை உள்ளம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய, எனக்கு கருணை உள்ள இருக்கு, அழுகுறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப கண்ணீர் அடிச்சிருக்கிறாங்க. இங்க என்ன சொல்லுது, கண்ணீர் அடிக்க கூடாதான். யாரு, நண்பனோ அண்ணனோ தம்பியோ பாப்பாவோ உம்மாவோ தங்கச்சியோ யாராவது இறந்தா குடும்பத்துல ரத்த உறவுன்னு சொல்லி அவன் கண்ணீர் வடித்தால் அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? தண்டனை கிடைச்சிடும். வியப்பா இருக்கு பத்தியெல்லாம். இப்படி வியப்புத்தக்க நபிமொழிகள் வந்து நிறைய அடித்து விட்டது இருக்குது. அடித்து விட்டது 1, 2 கிடையாது. நான் உங்களுக்கு அதை வந்து கம்மியாக சொல்றேன். அது ஒரு செய்தி. அப்போ இப்படி வந்து 200 ஹதீஸை நாங்கள் சர்ச்சை பண்ணி இருக்கிறோம் சொல்லி 4 மேதைகளை பற்றி நான் உங்களுக்கு இப்ப எடுத்து காட்டினேன். அடுத்து ஒரு நபி மொழியை பாருங்க. இந்த நபி மொழி பாருங்க, உம்மு ஹராம். இது கொஞ்சம் இதே என்னது சகியான செய்தி. எவ்வளவு பெரிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குலைக்கிற அளவுக்கு உண்டான நபி மொழியை இதை ஆதரிப்பாங்க. பெரிய கேவலம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்ற இந்த நபிமொழியெல்லாம் தூக்கி பிடிப்பாங்க. நீங்க எப்படி சொல்லலாம், அதை நாங்கள் நம்புவோம் அப்படிங்குவாங்க. பள்ளி ஊதிச்சுன்னா ஆமா ஊதிச்சு அப்படிங்குவாங்க. தலை நிமிர்ந்து பேசுவான், இவ்வளவு பெரிய தலப்பா கட்டிட்டு. அப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அப்ப நம்ம இப்ப இந்த ஹதீஸை பாருங்க. உம்மு ஹராம் சொல்லிட்டு ஒரு அம்மையார், அவங்க அன்சாரி குலத்தை மதீனாவை சார்ந்தவர்கள். அவங்கள பத்தி அப்ப உறவு முறையை நான் அப்புறம் சொல்றேன், ஹதீஸை பார்த்துக்கிறேங்க. உம்மு ஹராம் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி போகி வருவார்கள். சரிங்களா? போகி வந்த உடனே அங்க என்ன செய்வார்கள் என்றால், அங்க வந்து அவர்கள் வந்து உணவு சில சமயங்கள்ல வந்து படுத்துக் கொள்வார்கள், அமர்ந்து கொள்வார்கள், அப்படியெல்லாம் சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு தலையில் பேன் பார்த்து விடுவார்கள். பேனை பார்ப்பாங்க. தலையை வந்து நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அதை வைத்து விட்டோன்னா தலையை கோதி பேன் பார்த்த உடனே தலையை அவர்கள் சிரித்த முகத்துடன் எந்தித்து உட்கார்ந்து கொள்வார்கள். இது வந்து வருது. எதுலலாம் வருது? புகாரில
7002, முஸ்லீம்ல 3873. அதுபோக அபுதாவுதுலையும் வருகிறது. உம்முஹராம் வீட்டுக்கு அவர்கள் தலையை என்ன செய்வார்கள், கழுவி கொண்டு இருப்பார்கள், தலையை கழுவும் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸ் நம்ப தகுந்ததுங்கிறாங்க. அதுக்கு அவங்க நம்ப தகுந்ததுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதையும் கேட்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாலூட்டிய அன்னை அப்படின்னு. பாலூட்டிய அன்னை எப்படி வர முடியும்? இவங்க மக்கால பிறந்தாங்க, இவங்க மதீனால இருக்கிறாங்க. அது ஒண்ணு. அதை நான் சொல்லல, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம தான் சொல்லக்கூடாது இல்ல, கோவப்பட்டுருவாங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, இது ஒரு புனைவு. நபிகள் நாயகத்துக்கும் அந்த அம்மையாருக்கும் என்ன கிடையாது, அந்த பாலூட்டிய உறவு கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் என்னன்னு தெரியுமா, அதை பார்க்கணும்ல. கேரக்டர் முதல்ல பாருங்க. ஹதீஸை கேட்டுக்கிட்டீல்ல, அவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா, நம்பிக்கையானவர், நல்ல உயர்ந்தவர், நண்பர், கண்ணியமானவர், இலகிய மனம் படைத்தவர், இப்படி உயர்ந்த பேர், நீதியை செலுத்தக்கூடியவர், அப்படி நம்பிக்கையாக நபிகள் நாயகத்துக்கு. இன்னொரு பேர் என்னன்னா, எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்கள் விஷயத்துல ஒண்ணுமே ஒரு இழுக்கான வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு ஆண்களும் பெண்களும் வருவாங்க. எல்லாரும் நபிகள் நாயகம் கை மேல கை வைத்து, யாரு எல்லாம்னா யாரு, ஆண்கள். நான் இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் இப்படின்னு யார் சொல்லுவாங்க, ஆண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்து இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாங்க. அப்போ பெண்கள் வருவாங்க. பெண்கள் வரச்சுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, தன் கையை காட்ட மாட்டார்கள், சாதாரணமா உடன்படிக்கை எடுப்பாங்க. கையே கூட தொடாது. அதை வச்சுதான் இன்னைக்கு உள்ள முஸ்லீம் மக்கள் கூட பெண்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கை கொடுக்க மாட்டாங்க, சலான் சொல்றதோட நிறுத்திக்கிடுவாங்க. வயது முதிர்ந்த பாட்டியமான பிரச்சனை இல்லை, அது ரெண்டாவது விஷயம். அப்போ இளம் பெண்கள் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, குமரி, அந்த மாதிரி கை கொடுக்குற பழக்கம் இதுல இருந்தான். உடன்படிக்கை எடுக்கலையே, அல்லாஹ்வுடைய ரசூல் உடன்படிக்கை எடுக்கலாம்ல. அது உடன்படிக்கை முக்கியமான ஒண்ணு, இஸ்லாத்துக்கு வர்றது. அதையே கை எப்படி வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை புனைந்து விட்டால் இதுக்கு என்ன பேர் சொல்ல? என்ன செஞ்சிருக்காங்க, உறங்கினார்கள், அடிக்கடி போனார்கள், தலையில் பேன் பார்த்தார்கள். இதெல்லாம் ரொம்ப. இந்த ஹதீஸை ஒருத்தர் ஆதரிச்சு பேசினாங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். தலையில் பேன் பார்த்த ஹதீஸ் சரிங்களா, புகாரில 2788 நிறைய நபிமொழியில வருது. அவர்கள் வீட்டுக்கு போனார்கள், அங்கே அமர்ந்தார்கள், உணவு உண்டார்கள், அவர்கள் தலையில் பேனை பார்க்க தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி விட்டார்கள், அசைதியா தூங்கி விட்டார்கள். மறுபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே எந்தித்தார்கள். எப்படிப்பட்ட பாருங்க, ஒரு பெண்ணோட இன்னொரு ஆண்மகன் தனித்து இருக்கக்கூடாது, மூணாவது சைத்தான் இருப்பான். நபிமொழி தெரியும்ல, எவ்வளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. அப்ப எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு நபிமொழியை சொல்லிவிட்டு புகாரில வருது, முஸ்லீம்ல வருது, சஹீஹைனி. அப்ப இதை ஒருத்தர் ஹதீஸாக சொன்னால், இதை விவரம் தெரியாத ஒரு மூமின் முஸ்லீம் கேட்டால் என்ன மாதிரி உள்ளத்தில் இந்த செய்தி பதியும்? தவறான பாதையில பதியுமே. சரி, அது அவங்க தப்பான கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது அவங்களுக்கு அம்மா மாதிரிங்கிறாங்க. அம்மா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க 53 வருஷம் மக்கால இருந்தாங்க, இவங்க மதீனா. அது இல்லாம அவங்க தாய்ப்பால் ஊட்டிய அவங்க தாய் வழி உறவு இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லல, மார்க்க அறிஞர்கள் நிராகரிச்சுட்டாங்க. இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி. அப்ப இது அந்த முதல்ல போவே மாட்டாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ என்ன மாதிரி ஹதீஸை சொல்லுகிறாய், அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்களோட நீ சொல்ல வரல. அப்ப எவனோ ஒரு யூதன் உள்ள திணிச்சிருக்கான். என்ன மாதிரி சொல்ற, பேன் பார்க்கப்பட்டிருக்குங்கிற, தலையை கோதி விட்டாங்கிற, மடியில் படுத்தாருங்க, எவ்வளவு பெரிய அடுத்தடுத்து செய்திகள் வருது. அப்ப இது ஒரு தவறான செய்தி. இதை என்ன செய்யணும், நாம கவனம் செலுத்திக் கொள்ளணும். இது ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, இதுவும் ஒரு ரொம்ப டேஞ்சரான செய்தி சரிங்களா. இது ரொம்ப இருக்கிற டேஞ்சரான செய்திகள்ல இது ஒண்ணு. இதெல்லாம் என்னன்னா, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை எப்படியாவது உள்ள பூந்து குழப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வெசம்பிகளோட செய்த ஒரு செய்தி. தாவூது நபியின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நல்ல கவனமா கேளுங்க, இது பெரிய சபையின் சௌஜ், 70 மனைவிமார்களிடம் அவர் அந்த ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் எப்படி போவாரோ அப்படி நடந்து கொண்டார். அவர் அந்த வார்த்தையை பாருங்க, அவர் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லலியாம், போச்சல. அப்படி மட்டும் கரெக்டா சொல்லியிருந்தனா, குதிரை வீரனை, ஒவ்வொரு குதிரை வீரனா போர் மகன், ஒவ்வொரு போர் மகனை பெண்கள் கருத்தரித்திருப்பார்கள்.
என்று நடந்திருக்கும். ஆனால் சுலைமான் நபி என்ன செய்து விட்டார்? அல்லாஹ் நாடினாள் என்று சொல்லாம போயிட்டாரு. அதனால என்ன ஆகி போச்சு? சுலைமான் நபிக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தன் புஜங்களில் கீழே விழுந்த ஒரே ஒரு குழந்தையை தவிர ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துச்சான் சுலைமான் நபிக்கு. நல்ல கவனமா கேட்டுட்டீங்களா? இது புகாரில வருது. 3424. அப்போ 70 பேரோட ஒரு தன் மனைவியினோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட சென்ற சுலைமான் நபியை எப்படிலாம் சொல்றாங்க தெரியுமா? 70 ஹதீஸை சிந்திக்கிறதுக்கு சொல்றான். அப்புறம் என்ன தெரியுமா வரும்? 60. அப்புறம் என்ன தெரியுமா வரும்? 100. ஹதீஸுக்குள்ளேயே ஒரு குழப்பம். இப்படி போட்டு அடிச்சு விட்டுருக்கானோ. சரி, இப்ப முடிஞ்சுச்சா? இப்போ சுலைமான் நபி ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு ஆண்மகனை நான் பெற்று இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதான் வைக்கிற வாதம். இன்னொன்னு சாத்தியம் இல்லாத இன்னொரு கூற்றையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மகனை, ஒரு பிள்ளையை ஒரு மனைவி கருவுறுகிறார் என்றால் அது ஆண் மகனா பெண் மகளாங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஏன் அல்லாஹ்க்கு தெரியும்? அல்லாஹ் சொல்லுகிறான் 5 விஷயத்துல மாற்றமே இல்லைன்ட்டான். 31வது சூறால இன்னல்லாஹ இந்தஸா இந்தஹு இல்மு ஸாஅத்து, அந்த யுகம் முடியும் நேரத்தை அல்லாஹ் அறிகிறான். யுனஸ்ஸிலு ஹைஸ, மழை வருவதை அல்லாஹ் அறிகிறான். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் புள்ளையை கொடுப்பதை அல்லாஹ் அறிகிறான். வமா தத்ரி நப்சு மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் அறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்துருது. வமா தத்ரி நப்சு வந்துட்டு அப்புறம் பி ஐ அர்தி தமூத் இன்னல்லாஹு அலீமுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். ஒருவன் எங்கே மரணிக்கிறான் வரைக்கும் அல்லாஹ் அறிகிறான். ஒரு 5 விஷயத்தை சொல்லியாச்சு. அப்போ அருகாம்னா கருவறை. கருவறையில் இருக்கக்கூடிய பிள்ளைய நான் அறிகிறேன் அல்லாஹ் சொல்றான். நீ எப்படி சுலைமான் நபிக்கு தெரியும்னு சொல்ல முடியும்? அது இல்லாம அந்த கூற்று எப்படி வருது? 60, 70, 100 மனைவிமார்கள்ல வித்தியாசம் வருது. அப்போ ஒரு தவறான ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க? பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாம நபிமார்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. நபிமார்களை பத்தி நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அது முதல்ல பார்க்குமா? நபிமார்கள் கண்ணியமானவர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போறாங்க சொர்க்கவாசிகள். நபிமார்களுக்கு சொர்க்கவாசின்னு எல்லாரும் என்ன செய்யலாம்? அடிச்சு சொல்லலாம். அது மாதிரி நபிமார்கள் சொல்லிட்டு போவாங்க, இன்னாருக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு மனிதராக அந்த உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கவாசியின் அல்லாவுக்கு திருப்பொருத்தத்தை நாடி வாழக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் எப்படி வரும்? அது ஹதீஸுக்குள்ளேயே முரண்பாடு வந்தா கரெக்டா வந்துட வேண்டியதானே? அப்ப இந்த மாதிரி ஹதீஸ் உள்ள இடம்பெற்று இருக்கிறது. இதுவும் டேஞ்சரான வார்த்தை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இந்த உம்மு ஹராம் மேட்டரை நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டோம். அவங்க உறவு என்னது? பால்குடி உறவு என்று சொல்லுவாங்க. அவங்க சகோதரி பேரு உம்மு சுலைம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த பால்குடி உறவுங்கிறத சொல்ல அந்த மார்க்க அறிஞர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம சொல்லல, பத்தகுல் பாரி சரகு எழுதுன அவர் சொல்றாரு. கவனமா கேளுங்க. பால்குடி தாயாகவோ இல்ல சின்னமாகவோ இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சந்தேகம், அடிச்சு சொல்லல. அப்ப இப்படிதான் ஹதீஸை அறிவிக்கிறோம். இது நம்ம சொல்லவில்லை. இதற்கு முன்னால என்ன செஞ்சுட்டாங்க? பத்தகுல் பாரியில எழுதிட்டாங்க. அதாவது உம்மு ஹராமுடைய மேட்டர் நான் இவ்வளவு நேரம் விளக்கிட்டேன். உம்மு ஹராம் மேட்டர் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போவார்கள், அந்த வீட்டுல இருப்பாங்க, பேன் பார்த்து விடுவாங்க. யாரு பேன்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தலைக்கு சொந்தமா அடிக்கிறதுக்கு தெரியாதா? தலைவார தெரியாதா? ஒருத்தர் வாரி நோண்டி விடணுமா? அதுவும் அந்நிய உறவுக்காரங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் இருப்பாங்களா? தன் கையையே அந்நிய பெண்ணிடம் கொடுக்காத நபிகள் நாயகம் தன் தலையை கொடுப்பார்களா? இப்படி சிந்திக்க மாட்டோமா? அப்படிங்கிறதுக்கு அறிஞர் பெருமக்கள் பேரெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டேன். அடுத்து ஒரு நபிமொழியை பாருங்க. இந்த நபிமொழி இருக்கிறதுல அதில் பாதாளத்துல விழுந்துடலாம். இந்த நபிமொழியை இப்ப நான் சொல்ல போறேன்னா இன்னும் நிறைய இருக்கு. மூசா நபியுடைய உயிரை எடுக்க வர்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூசா நபியுடைய உயிரை மலக்கு எடுக்க வர்றாங்க. ஏன்னா எல்லார் உயிரையும் என்ன சேர்ந்திருக்கு? எழுதப்பட்டிருக்கு எடுக்கிறதுக்கு. இப்பதான் உயிர் விஷயமா நான் குரான்ல ஒரு வசனத்தை காட்டிட்டேன். அப்போ மூசா நபியுடைய உயிரை எடுக்க வரச்சல மூசா நபி என்ன தெரியுமா செய்யறாரு? ஏன் உயிரை எடுக்க வருவியா? அடி பட்டாருன்னு மலக்கு அடிச்சிட்டாரு. மலக்கு அடிக்க முடியுமா? மலக்கு இருக்கிற பெரிய ஹைட்டுக்கு ஒரு பூமியை என்ன செஞ்சிருவாரு? பெரட்டி கீழே தூக்கி போட்டுருவாரு. ஒரு கட்டடத்தை வீழ்த்தி விட்டுருவாரு. ஒரு மலக்குக்கு கட்டளை போட்டா அந்த கட்டளையை மலக்கு அப்படியே கடைபிடிப்பார்கள். முன்னும் பேச மாட்டார், பின்னும் பேச மாட்டார். மலக்குடைய தன்மைக்கு ஒரே ஒரு குரான் வசனத்தை மட்டும் காட்டுற முக்கியமான வசனம்.
அதாவது லூத் நபியுடைய மலக்குமார்கள் வந்து அழிக்க வருவாங்க. அழிக்க வரச்சுல இப்ராஹிம் நபிகிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவாங்க. அப்போ வந்து இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா, அந்த காளை கன்று எல்லாம் பொறிச்சு வைக்க வருவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டோன்னே சாப்பிடாம நின்னோடனே இப்ராஹிம் நபி பயப்படுவாங்க. பயப்பட்டோன்னே பயப்படாதீங்க, நாங்க மலக்கு வேற உருவத்துல வந்திருக்காங்க. உடனே என்ன ஆகும்னு கேட்டோன்னா, இப்ராஹிம் நபி நல்லா தர்க்கம் பண்ணுவாங்க. நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னதும், நாங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டோம், பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அவங்கள வந்து அழிக்க போறோம் அப்படின்னு சொன்னதும், அது கீழே இப்ராஹிம் நபி என்ன தெரியுமா சொல்றாங்க, மலக்கோட தர்க்கம் புரியுறாங்க. மலக்கோட இப்ராஹிம் நபி என்னன்னா, எதுக்கு என்ன தர்க்கம் புரிஞ்சாருன்னு இல்ல, ஆனா ஏதோ பேசியிருக்காரு. பேசல மலக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்படியா இப்ராஹிமே, சரின்னு கேட்கல. இப்ராஹிமே, இந்த விஷயத்துல நீங்க தர்க்கம் புரியாதீங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நாங்கள் செய்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது, மலக்கு கட்டளைய மீற மாட்டாங்க. இங்க என்ன வருது, மூசா நபி படார்னு மலக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஒரு குத்தி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய உயிரை வந்து நீ எடுக்க வரியா, என்ன நீ என் உயிரை எடுக்கிறதுக்கு நீ அனுப்பி விட்டானா அப்படின்னு சொல்லி அவரை குத்தி என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பி விட்டார். ஹதீஸ் புகாரில வரக்கூடியது 1339. ஏன்னா முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் நூல். அப்ப இதற்கு என்ன நம்ம வைத்திருக்கிறோம், உயிரை எடுக்க முடியுமா, உயிரை எடுக்க வந்து அனுமதி கொடுத்தா மலக்கு திரும்ப வருவாரா, எடுத்துட்டு தான் வருவாரு. குத்தில வைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்கை நியமித்தாச்சு. நியமிக்கப்பட்ட மலக்கு, நமக்கு ஒரு மலக்கு உங்களுக்கு ஒரு மலக்கு இருப்பாங்க. அந்த டயத்துல அந்த நேரத்துல வருவார், உயிரை தூக்குவாரு, போய்கிட்டே இருப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட இருக்கச்சில வந்து அவர் இது விளக்கம் வேற கொடுக்கிறாரு. மலக்க கூப்பிடுறாரு, மலக்க இங்க வா அப்படின்னு சொல்லி, இந்த மாட்டுல இருக்கிற ரோமத்தை எடுத்துட்டு வா. எப்படி பாருங்க, ஹதீஸ்ல எப்படி விளையாண்டுருக்காங்க பாருங்க. இந்த ஹதீஸ் என்ன செய்யுமா, மாட்டுல ரோமத்தை எடுத்துட்டு வரணுமா, அதுல எவ்வளவு ரோமம் இருக்கு, ரோமத்தை என்ன முடியுமா, முதல்ல எவ்வளவு கேலி குத்த பாருங்க. உடனே முதுகில் இருக்கிற கையை வைத்து அவரது ரோமங்களை எடுத்துட்டு வர சொல்லியாச்சு. அத்தனை அதுல எவ்வளவு இருக்குது, அவ்வளவு வருடங்கள் நான் உயிர் வாழ்வேன், வரிப்போ அப்படின்னு விரட்டி விட்டான். எப்படி ஹதீஸ அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ஹதீஸ கடுமையான விமர்சனம் இருக்கு, ஆனா இது ஒரு சஹீஹ் செய்தி. அப்போ இது வந்து அடிப்படை குர்ஆனுக்கு முற்றிலும் மாற்றமானது, தூக்கி போட வேண்டியது புகாரியில இருக்கிறது. சுட்டி காட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி ஹதீஸுகள் சில 100கள் வரலாம், 200கள் வரலாம், ரொம்பலாம் கிடையாது. ஆனால் குர்ஆனுக்கு எதிராக ஒரு ஹதீஸ் வந்தால் அதை என்ன செய்து விடணும், அதை நாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாதது. இப்ப மூசா நபி உயிரை எடுக்கிறாங்களே, இதுக்கு எப்படி மூசா நபி என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் இறந்து போவேன்னு சொல்றாரு, அது வருஷ கணக்கா வாழுவாங்கிறாரு. இதுல கதை வேற பேசுறாரு, அந்த மாட்டுல அந்த ஆட்டுல கையை வை, அந்த ரோமத்தை எடுத்துட்டு வா. எவ்வளவு சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுவாங்களா இறை தூதரு. மலக்குகள் வந்தா கட்டுப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏற்கனவே மூசா நபி அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்து மயங்கி வேற விழுந்திருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபிமார ஃபிரௌனுக்கு அனுப்பி ஒரு பெரிய ஒரு எதிரணிக்கு அனுப்பிய ஒரு தூதரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கேலி குத்தாக்கி வச்சிருக்கிறாங்க. யூதர்கள் வச்சிருப்பாங்க, யூதர்களுக்கு பிடிச்ச தூதர்ல அவங்க மூசா நபியை தான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உள்ளுக்குள்ள எதையாவது ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து அது புகாரில வருது. அப்ப இதுவும் என்னது, ஒரு ஆதாரமற்ற செய்தி என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இல்ல, இதெல்லாம் மார்க்க அறிஞர்களை தள்ளுபடி செய்துட்டாங்க. அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. இது இந்த மாதிரி ஹதீஸை படிச்சு தான் நம்ம எதிரிகள் கேள்வியே கேட்கிறாங்க. எப்படி வருது பாருங்க. இது புகாரில வந்து 3017 எப்படி வருது பாத்துக்கிறங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் பத்தல, யார் ஒருவர் வதீனுஹு, மார்க்கத்தை மாத்துகிறாரோ, ஃபக்துலுஹு, இஸ்லாத்தை விட்டு யார் வெளியே போறாங்களோ அவங்களை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், கொலை செய்து விடுங்கள். ஏன்னா இஸ்லாம் மார்க்கம் வளரக்கூடாது. எவனோ ஒருத்தன் உள்ள கட்டுக்கதையை அடித்து விட்டுருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் மார்க்கத்தை எவன் மாற்றிக் கொள்கிறாரோ அவருடைய தலையை சீவிடுங்க, இப்படி நபிகள் நாயகம் சொல்லுவாங்களா? சொல்ல வாய்ப்பு இருக்கா? எதிரிகள் கூடமும் அன்பு செலுத்தியவர். யூதனும் முஸ்லீமும் வந்து நிற்பாங்க பஞ்சாயத்துக்கு. என்ன பஞ்சாயத்து? இட பஞ்சாயத்துக்கு. அப்போ வந்து தீர்ப்பு வந்து யூதன் வந்து நல்லா அழகா பேசுவாரு. பேசின உடனே அல்லாஹ் மீது சத்தியம் வேற சொல்லுவாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபி சொல்லுவாரு, அவனுக்கு சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரி, யார சூரலா அந்த ப்ராப்பர்ட்டி யாங்குள்ளது, அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்காது, எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை வந்து யூதனுக்கு வழங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்களா இருந்தா இப்படி வழங்குவாங்களா? அவங்க நீதிமானாக செயல்பட்டாங்க. யாரு திருடினாலும் கையை வெட்டுவாங்க. தன்னுடைய மெய்காப்பாளராக மாற்று மதத்தை சார்ந்தவங்களை கூட வைத்திருந்தாங்க.
மாற்று மதத்துடைய உணவில் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க, சாப்பிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அதை பாருங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. சத்தியம் எது அசத்தியம் எது என்பது தெளிவாகிவிட்டது. வமா ஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன், இது உலகத்தோருக்கு அறிவுரையை தவிர வேறொன்றும் இல்லை. கல்லா இன்னகா ததுக்கிரா ஃபமன் ஷாஅதகரா, இது ஒரு படிப்பினை தவிர வேறொன்றும் இல்லை, நீங்கள் விரும்பினால் படிப்பினை பெறலாம். இப்படி நிறைய வசனம் இந்த நிர்பந்தம்ங்கிற தலைப்புல அவ்வளவு நம்மளும் சொல்லி இருக்கிறோம். இஷ்டம்னா அந்த மார்க் லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. குர்ஆனில் அவ்வளவு வசனம் இருக்கு. எப்படி இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வாய்ப்பு இருக்குது? இந்த ஹதீஸ் அப்போ இது ஒரு டேஞ்சர். இப்படி எல்லாம் ஹதீஸில் நல்ல விளையாண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அன்றைக்கு இருந்த மார்க்க மேதைகள், அறிஞர்கள், அறிவாளிகள்லாம் ஒரு முடிவு கட்டி குர்ஆனுக்கு நேராக ஹதீஸ் மோதினால் அதை நீங்கள் தள்ளி விடுங்கள், அதை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஆணித்தனமாக என்ன செய்தாங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இதை பெண்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க அறியாமையின் காரணமாக. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதுவும் இந்த தலாக்கு மேட்ரு அந்த இதை சொல்லுவாங்க. நீங்கள் திருமணம் செய்யுங்கள், ஆனால் விவாகரத்து செய்யாதீர்கள். அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா விவாகரத்துல அல்லாஹ் என்ன மாதிரி சொல்றா, மத்தியஸ்தம் வச்சு பேசு, ஒற்றுமை நிலைநாட்டு, அதெல்லாம் முடியவே இல்லைன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவ்வளோ சட்டம் இஸ்லாத்துல இருக்கு. ஆனா அது கீழே ஒரு வார்த்தையை பாருங்க. அரசு என்ன தெரியுமா, விவாகரத்து சொன்ன உடனே அரசு அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிருமா, நடுங்கிரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படின்னு நபிமொழி இருக்கு. இது நிறைய இது தெரிஞ்ச பெண்கள் இந்த வீட்டு பிரச்சனை வரச்சுல பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ இதுக்கு குர்ஆன் வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? அத்தலாக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, தலாக்கு கொடுங்க. பிரச்சனை எல்லாம் அல்லாஹ் வடிவமைச்சிருக்கான். அநியாயமா செய்யக்கூடாது. தலாக்குல சில நியாயம் இருக்கணும். சில நியாயங்களை கேட்பாங்க ஜமாத்துல, அதை சொல்லணும். பிடிக்கலையோ காரணத்தை சொல்லி நியாயமான முறையில மத்தியசம் பண்ணுவாங்க. சேர்த்து வைக்க முடியவே முடியாதுன்னு சொன்னா தான் தலாக்கு. அதுல தனி சட்டம். ஆனா தலாக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இருக்கு. பெண்கள் குலா கொடுக்கலாம், அவங்களும் கொடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, கொடுக்க கூடாது. அரசு மக்களுடைய உங்களுடைய தலாக்குக்காக அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் ஆடுமா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் கேலி கூத்தா? சிம்மாசனம் எப்படிப்பட்டது? அரசு சமாவாதி, வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிம்மாசனம் கிட்டு ஆடிருமா. அப்ப யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. இன்னும் நிறைய இருக்கு குலாம் மேட்ரு. ஒரு பெண்ணு வருவா, எனக்கு இவரோட வாழை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாங்க. நபிகள் நாயகம் அறிவுரை சொல்லுவாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன தெரியுமா கேட்பாங்க, இது உங்களுடைய கருத்தா இல்ல அல்லாவின் சட்டமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இல்ல என்னுடைய அறிவுரை தான். அப்பன்னா விட்டுருங்க, எனக்கு வாழை பிடிக்கல அவரோட அப்படின்னதும் சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க, நீ வாங்கின மகரை கொடுங்க அப்படின்னு 2 தோட்டத்தை அந்த பெண்மணி கொடுத்துருவா. என்ன செஞ்சிருவாங்க, குலா கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி நபிகள் நாயகம் காலத்திலே நடந்திருக்கிற ஒரு சட்டம். திருமணம் என்பது வாழ்க்கை ஒப்பந்தம். அது நல்லபடியா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஒரு 60% இருக்கு. சில பேருக்கு சில சிக்கல்கள் பிணக்கல்கள் வரலாம். வந்த மார்க்கமே கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதிய இதை ஹதீஸ்ங்கிற பேர்ல கேலிக்கூத்து பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன விஷயம்? இதை ஏகமாக நம்புவார்கள். இந்த ஹதீஸை எடுத்து வைத்து பல ஜமாத்தார்கள் பிதத்தையும் பரடேவி கூட்டத்தில் உள்ளவர்கள் தூக்கி வைத்து பேசுவார்கள். இதனால ஒருத்தவன் தலாக்கோ குலாவோ கொடுக்க வந்தா 3 வருஷம் அலக்களிப்பார்கள். இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனா இந்த ஹதீஸ் என்னது, ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ். ஆல்ரெடி இது விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்ட ஹதீஸ். அதுல வரக்கூடிய நபர்கள் மீதும் அந்த வரிசையில வரக்கூடிய நபர்கள் மீதும் கம்ப்ளைண்ட் இருக்கிறது. அப்ப இன்னும் என்ன இருக்கு, இதை பத்தி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஏராளமான செய்திகள். இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்கிறோம் என்றால், நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு. யாரையும் இதுல என்ன இல்லை, குறைச்சி எடை போடுவதற்கு இல்லை, யாரையும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லை. நமக்கு வழிவகுத்து தந்த மார்க்கத்தை நல்ல முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நீங்க கடனாளி இல்லாம தப்பித்துக் கொள்ளணுமா, அதற்கு ஒரு தனியா துவா இருக்கு. கடன் வீட்டை விட்டு பறந்து விடும், அதெல்லாம் இருக்கு. இன்னொரு பட்டியல் இருக்கு, போய்கிட்டே இருக்கும். அப்ப இப்படி போட்டு விளையாண்டு. ஏன்னா இது இஸ்லாம்ங்கிற மார்க்க சட்டம் எப்படி என்றால், வாழ்க்கையில அனைத்து துறையிலும் என்ன செய்யும், மூக்கை நுழைக்கக்கூடியது. அப்ப பாக்குறான் இஸ்லாத்து பேர்ல நம்ம என்ன செய்யலாம், அடிச்சு விட்டுறலான்னு பாக்குறான். யாரு கப்சா அடிக்கிறான். அன்னைக்கு இருந்தார்கள் அல்லவா, ஏன் இல்லையா பொய் சொல்லக்கூடியவர்கள்? பொய் சொல்லக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுல மட்டும்தான் உதயமானார்களா? ஏன் கற்காலத்திலையும் அந்த காலத்திலையும் இல்லையா? இருந்தார்கள், கடுமையா இருந்தார்கள். பொய் சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், முனாஃபிகூன்கள் இருந்தார்கள், ஒன்னடக்க ஒன்னு அடிச்சு விடக்கூடியவர்கள் இருந்தார்கள், மூட்டி விடக்கூடியவர்கள் இருந்தார்கள், எல்லா குப்பைகளும் இருந்தார்கள். அவங்களும் கைவரிசை சஹாபிகளையே கொன்னவர்கள், திட்டம் போட்டு அலிரலியுடானுங்க.
பயங்கரமா திட்டம் போட்டு அங்க கர்பலால தன் மகனையும் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சதிகாரர்கள் எல்லாம் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கிறதுல பின்னாடி வந்து குத்திட்டாங்க. எல்லாரும் என்ன புனிதர்களா? எல்லாரும் என்ன மலக்குகளா? கிடையவே கிடையாது. குல்லு பனி ஆதம கத்தாவும். மனிதர்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க. செய்திகள், கருத்துகள் இந்த மாதிரி வர சில பிரளயங்கள் நடக்கத்தான் செய்யும். நடக்காம இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் மட்டும்தான் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. சரி, கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லி, ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இத ஹதீஸ் மாதிரியே படிச்சு காட்டிடுவாங்க. புகாரில வருது 3849. இதுல எப்படி வருது பாருங்க. இது ஒரு எப்படிப்பட்ட கேலி கூத்து பாருங்க. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ராயத்த ஃபி ஜாகிலியத்தல் வ கிரதத்தன். கிரதத்தனா குரங்கு. வ இஜிதமவு அலைஹா கிரதத்தன். குரங்கு வந்து விபச்சாரம் செஞ்சுட்டான். மனிதனுக்கு தான் சட்டம். எப்படிப்பட்ட கேலி கூத்து பாருங்க. ஜாகிலியா காலத்தில் குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணது. ஆனா இது நபிகள் நாயகம் சொல்லல. ஆனா இதையும் ஒரு செய்தியா புகாரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். புகாரி இமாமே ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்து அவங்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் மற்ற நூல்களின் ஆசிரியர்கள்லாம் எப்படி முன்னையும் பின்ன இருப்பாங்க. வந்த செய்தியை எழுதி வச்சுக்கிட்டாரு. செய்தியை படிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. வ கிரதத்தன் இஜிதமவு அலைகா வ கிரதத்தன் வ கது ஜனத். ஜனத்னா இந்த மாதிரி ஒரு குரங்கு என்ன செய்துட்டுனா அறியாமை காலத்தில் விபச்சாரம் புரிந்து பெண் குரங்கோட ஆண் குரங்கு விபச்சாரம் சேர்ந்துட்டான். உடனே என்ன தெரியுமா ஆயிட்டான், குரங்குகள் வந்து சூழ்ந்துட்டான். சூழ்ந்து என்ன தெரியுமா சேர்ந்திருக்கு, எல்லாம் சூழ்ந்து நின்று அந்த விபச்சாரம் செய்த குரங்கு வந்து கல்லால அடிச்சுச்சான். முதல்ல குரங்குக்கு அந்த புத்தி இருக்கு, அந்த வருமா இல்ல அண்ணாம் கால்நடைக்கு அல்லாஹ் இந்த மாதிரி சட்டத்தை கொடுத்திருக்கிறானா? வாழ்க்கை ஒப்பந்தம், திருமணம், இல்லற வாழ்க்கைன்னு சொல்லி அண்ணாம் கால்நடைக்கும் மிருகத்துக்கும் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்குதா? அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சூழ்ந்து நின்று குரங்கு வந்து குரங்குக்கு தண்டனை கொடுத்துச்சான். புகாரில 3849. அப்போ இதுல வந்து அறிவிப்பாளர்லாம் வர்றாங்க. இதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு இதுல. ஆனா இதுல வந்து என்னன்னா, இந்த ஹதீஸ் அறிவிக்கிற தாபீன் இப்ப எப்படி சிந்தித்து பார்த்து இந்த ஹதீஸை மறுக்கிறோமோ அதே போல ஹதீஸுகளுக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு என்று கேட்டா, நபிகள் நாயகத்துடைய சொன்ன சொல் சரியாக இருக்கிறதா, ஆத்தென்டிக்காக இருக்கிறதா, அதில் தெளிவு இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மார்க்கம் தூய்மையானது. அலா இன்ன தீனுல்லாஹி காலிஸ். இந்த தூய்மையான மார்க்கத்துல குப்பை உள்ள வந்துடக்கூடாது. எப்படி வரவிட முடியும்? அதை கவனத்தில் வைத்துக்கிறோம். இந்த குரங்கு சட்டம் என்னது, இது வந்து ஒரு ஹதீஸ் கிடையாது. சரிங்களா? உடனே ஹதீஸ்ன்றவாங்க. இது ஒரு தகவலை கூட புகாரி இமாம் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி வைத்திருக்கிறார். தகவல் எப்படி என்றால் இது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராது. இது ஒரு செய்தியா எழுதி வைத்திருக்கிறாரு. அதனால இந்த ஒரு இது அப்ப குரங்கு என்ன செஞ்சுச்சான், தண்டனை கொடுத்துச்சான். கல்லெறிந்து தண்டனை. யாரு? பனி இஸ்ரேல் இருக்காங்கல்ல, பனி இஸ்ரேலுக்கு தான் கல்லெறி தண்டனை. அதை குரங்கு செய்துச்சான். ஐயாமுன் ஜாகிலியா காலத்துல எல்லாம் ஆணு இது விபச்சாரம் சேர்ந்த உடனே தண்டனை கொடுத்துச்சு. எது குரங்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? முதல்ல கால்நடைக்கு தண்டனை தேவையே இல்லையே. அப்ப இதையெல்லாம் ஹதீஸில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது தேவையற்ற ஒரு தகவல். அப்போ இப்ப எண்ணற்ற நூல்களில் தேவையற்ற சரக்குகள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதை கவனத்தில் வைத்துக்கிறோம். அந்த மாதிரி செய்தி வந்தா நீங்க கவனம் திருப்பிக்கிறோம். இப்ப என்ன விஷயம்னா, மறுக்கணும், மறுக்க கூடாது, செய்யணும், செய்யக்கூடாது சட்டம் இல்ல. உங்களுடைய அறிவையும் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்தி வரச்சுல நீங்க அதுல என்ன செய்யுங்க, கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா வேற செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.